Hello children. Now we are meeting again to discuss the 2018 O-Level past paper. Now as you can see, we will be doing paper 1 and paper 2. நாங்கள் வந்து இன்றைக்கி 2018 ஆண்டில் வெளிவந்த சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பேப்பர் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் 8 டெஸ்ட் இருக்குது பேப்பர் 1ல். அதை நாங்கள் உண்டொண்டா இதில் பார்க்க போகிறோம். As you can see, test 1, we need to start looking at that. And then we have test 2, where we have to fill in the blanks with the words given. Look at test 3. There's a picture and there are words given to fill in the blanks. You need to describe the picture. Test 4 is all about fill in the blanks. இதில் நிறைய fill in the blanks இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுலையும் உங்களை ஒவ்வொரு விதமான fill in the blanks இருக்குது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து பெயர் சொற்களாக இருக்கலாம், நவுன்ஸாக இருக்கலாம். ஒரு சில நேரம் வந்து அது forms of verb-ஆகவும் இருக்கலாம். Look at test 5. It's extracting information. You have to read the dialogue and fill in the summary. நீங்கள் வாசித்து கிரகித்து நீங்கள் வந்து சம்மரியை ஃபில் பண்ணணும். Test 6 is note writing. We have written a lot of notes in grade 11 syllabus as well. Test 7 is a comprehension passage. Test 7ல கொடுத்துருக்கிற comprehensionனை வாசித்து நாங்கள் வந்து இந்த வினாக்களுக்கு விடையளிக்கணும். Test 8 is your last test. Let's write a short paragraph on these topics. Now, before we move on to do the tests, let's look at the marking scheme. அங்கே டெஸ்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீமை பார்ப்போம். So, we have 2 papers, as you know, paper 1 and paper 2. Both papers have 8 tests. ரெண்டு பேப்பர்லேயுமே 8 tests உங்களுக்கு இருக்குது. So, if we look at paper 1, you can see we have vocabulary, grammar, reading, writing tests. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பேப்பர் 1ல் வந்து 5 மார்க்ஸின் படி 40 மார்க்ஸ். Paper 2 also has 8 tests and you can see again we have vocabulary, grammar. We also have language proficiency, meaning how proficient, how good are you in English language. Grammar, we also have reading and writing. Here the marking scheme is a little bit different. இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ரைட்டிங்குக்கு 10 மார்க்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு 7 மார்க்ஸ் இருக்குது, ரீடிங் 8 மார்க்ஸ், ரைட்டிங் 15 மார்க்ஸ். உங்களுக்கு தெரியும் இதிலேயே அதிகமான புள்ளிகள் கொண்ட டெஸ்ட் இது ரைட்டிங். அது கூட எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கும், கட்டுரையாக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, அதாவது எதன்படி உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது இருக்குது. So, if we look at writing, content, language, organization and mechanics of writing, அதுக்கு அப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. Now, let's move on to test 1. Match the following places with their descriptions. Write the correct letter in the blank. The first one is done for you. Now, look at it. எப்பயுமே உங்களுக்கு முதலாவது சென்டென்ஸ், முதலாவது ஆன்சர் வந்து பொதுவாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதன்படி தான் நீங்கள் மற்றதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டான வார்த்தையோட எழுத்தை தான் நீங்கள் வந்து எழுதணும். அந்த வார்த்தையை எழுதினா பிழை. Now let's look at the words. A. Hospital, B. University, C. Library, D. Temple, E. Zoo and F. Airport. A place where planes land and take off, it's F, meaning airport. A place of religious worship, அதாவது ரிலிஜியஸ்னா மத வழிபாடு தலம். We can go for temple. A place where animals, birds and reptiles are kept for exhibition. அதாவது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால் வந்து மிருகங்கள், பறவைகள், ஊர்வன இது எல்லாத்தையுமே உங்களால் கண்டுகளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் என்னது? Zoo. So, E. Sick people are given medical treatment here.
உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போவீங்க மருந்தெடுக்க? நீங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு தான் போவீங்க. அதனால ஏ. An institution of higher education. மேல் படிப்பு. அந்த இடத்துக்கு நீ அங்கே என்ன பேர் சொல்வோம்? பல்கலைக்கழகம். ஸோ யூனிவர்சிட்டி. Books, magazines and newspapers are kept here. அதாவது புத்தகங்கள், நாளிதழ்கள், செய்தித்தாள்கள் இது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு இடம்? சி லைப்ரரி. இப்போ இதில் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸின் படி 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பேப்பர் 1ல் 8 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 5 மார்க்ஸ் தான். அதனால் உங்களுக்கு மார்க்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்வது ஈஸியாக இருக்கும். Now let's look at test 2. Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. The first one is done for you. Again, they have written the first one. அப்போ கரெக்டான வார்த்தையை தேர்வு செய்து நீங்கள் எழுதணும். அதே நேரம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். Now let's read the words inside, around, for, with, behind, from. Where were you exactly when the accident happened? அந்த விபத்து நடக்கிற நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு போலீஸ்காரர் கேட்குறார். ரவீந்திர says, I was inside the school bus. நான் வந்து பாடசாலை பேருந்துக்கு உள்ளே இருந்தேன். Did you clearly see what happened? Yes, a motorbike was coming blank our bus. அப்போ இதில் வந்து நாங்கள் எதை கரெக்டாக சொல்லலாம்? நாங்கள் வந்து behind, ஒரு மோட்டார் பைக் வந்து எங்களோட ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து கொண்டு இருந்தது. The driver stopped the bus because of heavy traffic. ரொம்பவே நெரிசல், வாகன நெரிசல் இருந்தனால எங்களோட பஸ் டிரைவர் வந்து பேருந்தை நிறுத்தினார். After that, அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? The motorbike tried to overtake us and collided blank a van coming blank the opposite direction. The motorbike tried to overtake us. Overtake அப்படின்னா என்னது? அதாவது முந்தி செல்ல பார்த்துச்சு. அந்த நேரம் என்ன நடந்தது? அவங்க முந்தி செல்ல பார்க்குற நேரம் and collided. What do you mean by collided? இன்னொரு வாகனத்தோட மோதுது. அதுக்கு வந்து collided with எதோட மோதிச்சாம்? With a van coming from the opposite direction. எதிர் திசையிலேருந்து வந்திருக்க கொண்டிருந்த ஒரு வேனில் மோதி இருக்கு இந்த மோட்டார் பைக். When did this happen? இது எப்போ நடந்தது? I think it was blank 7 AM. இப்போ உங்களுக்கு வந்து இந்த விபத்து நடந்த நேரம் நீங்கள் நேரத்தை கடிகாரத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அன்னளவாக நேரம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அரவுண்ட் 7 AM. Thank you the information. You're welcome. அப்போ இதில் எங்களுக்கு தெரியும் thank you for the information. அப்போ கரெக்டான ப்ரெப்பசிஷன்ஸை தான் நாங்கள் இங்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ இந்த இதுக்கும் நீங்கள் வந்து 5 blank ஃபில் பண்ணினீங்க. அதனால் 1க்கு 5 மார்க்ஸின் படி, ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸின் படி 5 கேள்விக்கு உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். டெஸ்ட் 3. Study the picture, fill in the blanks with the words given in the box. The first one is done for you. இந்த பிக்சரை பார்த்து, இந்த படத்தை பார்த்து இந்த கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் எது மிக பொருத்தமான வார்த்தையோ அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். Now let's look at the picture. கொஞ்சம் நெரிசலான இடமாக இருக்குது இல்லையா? நாங்கள் என்ன வார்த்தைகள்னு இருக்கா பார்ப்போம். சேல்ஸ்மேன், லீவிங், buyers, tent, man, heavy, busiest, crowded, lampposts, lady. Now let's
fill in the blanks. This picture shows a marketplace. படம் என்னது? ஒரு மார்க்கெட். எல்லாரும் சாமான் வாங்குற இடம். People seem to be busy buying various things. எல்லாரும் நிறைய வேகமாக அவங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஏன்? அவங்க ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க. எதனால பிஸியாக இருந்திருக்காங்க? buying various things. அவங்களுக்கு மாதத்துக்கோ கிழமைக்கோ தேவையான வீட்டு பொருட்களை வாங்குறதுனால அவங்க ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. Some are waiting in a queue before a stall. யார் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க? Some buyers கொள்முதல் செய்பவர்கள். அதான் நீங்கள் ஒரு சாமான் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் பயர். Some buyers are waiting in a queue before a stall where a with a cap is selling goods. இப்போ யார் வந்து சாமான் பொருட்கள் விற்கிறால நாங்கள் எப்படி சொல்லுவோம்? சேல்ஸ்மேன். There is a with a walking stick in the middle of the picture. இந்த இடத்துல வந்து ஒரு ஆளை உங்களால் பார்க்க முடியுது. அவங்க யாரு? There is a lady. ஒரு பெண்மணி வந்து ஒரு ஊன்றுகோலோட உங்களால் பார்க்க முடியுது. A man carrying 2 bags is the place. இந்த ஆளை பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறார். So we can write 2 bags is leaving the place. Remember present continuous tense? அவர் வந்து வெளியே போய் கொண்டிருக்கிறார். அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா வெளியே போய் இன்னும் முடியலை. The bags look blank. அவரோட பைகளை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அந்த பையெல்லாம் ரொம்பவே பாரமான பையாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? அதனால் we can write the bags look heavy. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நீங்கள் எழுதி கொண்டு போகிற நேரம் நீங்கள் எழுதி முடித்த வார்த்தைகளை நீங்கள் வந்து வெட்டி கொண்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். The area around the counter is blank. இந்த கவுண்டர் கிட்ட இருக்கிற ஏரியா எப்படி இருக்கு? நிறைய சன நெரிசலாக இருக்கு. ஸோ we can write crowded. Two blank can also be seen in the picture. ரெண்டு இந்த விஷயம் தெரியுது. இப்போ இதில் உங்களுக்கு ரிமைனிங் விஷயம் என்ன இருக்குது? லேம்ப் போஸ்ட்ஸும் இருக்குது, டென்ட்டும் இருக்குது. ஆனால் டென்ட் வந்து ஒரு டென்ட் தான் இருக்குது. ஸோ 2 லேம்ப் போஸ்ட்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் எழுதலாம் இங்கே 2 லேம்ப் போஸ்ட்ஸ். There is a blank between the lamp posts. இந்த 2 லேம்ப் போஸ்ட்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஒரு டென்ட் இருக்குது. So we can write tent. A blank standing near one lamp post seems to be talking to someone. ஒரு மனிதர். So here we can write a man. A man standing near one lamp post. அவர் வந்து இன்னொருத்தரோட கழிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. This is one of the blank days at the marketplace. Remaining word is busiest. Remember we learnt about comparative and superlative adjectives. அதாவது உள்ளதிலே அது 2 பொருட்களை நீங்கள் கம்பேர் பண்ணுற நேரம் than, younger, lower அப்படின்னு er ஆட் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பெஸ்ட், எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமை சொல்கிற நேரம் நாங்கள் est ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த நாள் தான் ரொம்பவே பிஸியஸ்ட், ரொம்ப அதிகமான நபர்களும் அதிகமான செயல்களும் நடக்கிற நாட்களாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி வரும்? இதில் நீங்கள் 10 பிளாங்க்ஸ் இருந்துச்சு. அப்போது 1க்கு அரைப்படி 5 புள்ளிகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். Test 4.
Now let's look at test 4. Study the content page of a textbook given in box A. Write the relevant page numbers of the units against the titles given in box B. The first one is done for you. இப்போ box Aல வந்து யூனிட் பேர் கொடுத்துருக்காங்க. அது அந்த பாடத்தில் வந்து ஒரு புத்தகத்தில் வந்து நிறைய பாடங்கள் இருக்கும், நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வேறு வேறு தலைப்புகள் இருக்கும் இல்லையா? அது தலைப்புகள் வந்து அந்த யூனிட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ அதை வச்சு தான் நம்ம இந்த லெசனை செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் லுக் அட் ஃபர்ஸ்ட் த யூனிட்ஸ். அ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த், அதாவது ஒரு சுருக்கமான வரலாறு. எதை பற்றி? பூமியை பற்றின ஒரு சுருக்கமான வரலாறு. அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட், அதாவது விவசாயத்திற்கு தேவையான கருவிகள். த ஹியூமன் வேஸ்ட் ஸ்ட்ரீம், அதாவது மனித கழிவுகளின் ஓடை அப்படின்ற ஒரு பாடம். த சேலஞ்ச் ஆஃப் ஹோம்லெஸ் பீப்புள், அதாவது வீடில்லாத நபர்கள் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள். த வார் ஆஃப் பெஸ்ட்ஸ், பெஸ்ட்ஸ்ன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஜந்துக்கள்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ த வார் ஆஃப் பெஸ்ட்ஸ், அப்போ அதுக்கும் மனிதனுக்கும் இடையிலான போர் அப்படின்ற ஒரு தலைப்பு. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ், சர்வதேச நீர்கள். சர்வதேச நீர்கள்னு நாங்கள் சொல்கிறது வந்து பொதுவாக கடல்களை தான் சொல்லுவோம். அதற்கு பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ளே தானே இந்த டைட்டில்ஸ் இருக்கும், அதை வச்சு நாங்கள் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த மீனிங் தெரிஞ்சிருந்தால் தான் எங்களால் கரெக்டாக எழுத முடியும். முதலாவதை பார்ப்போம். வாட்டர் பொல்யூஷன், இந்த டைட்டில் எந்த யூனிட்டில் இருக்குமாம்? த ஹியூமன் வேஸ்ட் ஸ்ட்ரீம் 37 to 40 அந்த பேஜ் நம்பருக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த டூல்ஸ் தட் ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ்ட் இன் ஃபார்மிங். ரிமெம்பர் agricultural equipment 31 to 36, அதாவது பழங்கால மனிதர்கள் விவசாயத்துக்கு பாவித்த கருவிகள். How the planet in which we live looked like in the past. இப்போ நாங்கள் வாழ்கிற பூமி வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த வரலாறு எதில் இருக்கும்? முதலாவது யூனிட்டில் இருக்கும், 26 to 30. Oceans in different parts of the world. உங்களுக்கு நான் சொன்னேன் கடற்கரைகள், கடல்கள் தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 56 to 60. லோ காஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம்ஸ், அப்போ வீடு இல்லாத நபர்கள் முகம் கொடுக்குற சவால் முக்கியமானது. அவங்களுக்கு வாழ்விடம் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? லோ காஸ்ட் ஹவுசிங் ஸ்கீம், குறைந்த விலையில் வீடு கட்டி அரசாங்கம் கொடுக்கிறது. So we can write 41 to 45. கடைசியாக நாங்கள் பார்த்தோம் insects that are harmful for crop growing, அதாவது விளைச்சலை பாதிக்கக்கூடிய பூச்சி வகைகள். அதுக்கு வந்து நாங்கள் war of pests, இந்த பூச்சி வகைகளுக்கு எதிரான போர். இதில் வந்து 46 to 55 வந்திருக்கணும். நாங்கள் இங்கே 46 to 55 எழுதுவோம். இப்போ இதுக்கு என்ன மாதிரி மார்க்ஸ் வரும்? இதுலேயும் நீங்கள் 5 பிளாங்க்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணினால ஒன்றுக்கு ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸின் படி 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Let's look at test 5. Read the following dialogue. Fill in the blanks of the summary given below. Select a suitable word or phrase from the dialogue. The first one is done for you. இப்போ நாங்கள் இந்த டயலாகை வாசித்து இதுகளை பொருத்தமான வார்த்தைகளை தேர்வு செஞ்சு இந்த சம்மரியை நாங்கள் ஃபில் பண்ணணும். Teacher says, Amal, is everything ready for the trip? சுற்றுலா பயணத்துக்கு எல்லாம் தயாரான டீச்சர் கேட்குறாங்க. Amal says, yes, almost everything. கிட்டத்தட்ட எல்லாமே தயார். Have you decided on the destination? What do you mean by destination? அதாவது எங்கே நீங்கள் போக போகிறீங்க, எங்கே போக போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டி or நுவரெலியா, கண்டிக்கு போக போகிறீங்களா அல்லது நுவரெலியாவுக்கு போக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் மேடம், எவ்ரி ஒன்ஸ் சாய்ஸ் இஸ் கண்டி. எல்லாருக்கும் போக விருப்பமான இடம் என்னது?
கண்டிக்கு தான் போக விருப்பம். டீச்சர் இப்போ கேட்குறாங்க, why are you so interested in visiting Kandy? கண்டிக்கு போகிறது இல்லை ஏன் இவ்வளோ ஆர்வம்? I think it is the botanical gardens, மேடம். அங்கே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கத்தான் எல்லாருக்கும் விருப்பம் என்று இவர் சொல்கிறார். அவர் அப்படி நினைக்கிறார். பிகாஸ் I think it is the botanical gardens. உங்களுக்கு தெரியும் தானே, கண்டியில் பேரதனிய பூங்கா இருக்கு இல்லையா? Will your parents join too? பெற்றோர்களும் இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்வார்களா? Only a few. ஒரு சிலர் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க. Well, I want to meet all of you tomorrow at 10 a.m. to discuss more about the trip. நாளைக்கு எல்லாரையும் நான் சந்திக்கணும். என்னென்னா 10 மணிக்கு சந்திக்கணும். இந்த சுற்றுலாவை பற்றி நாங்கள் மேலும் ஒரு சில விஷயங்களை கலந்துரையாடணும். We have not yet decided on the cost per head. அதாவது ஒரு நபருக்கு தலா நபர்படி எவ்வளோ செலவாகும்னு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலை. I suppose it won't be more than 500 rupees. இது 500 ரூபாய்க்கு அதிகமாக இருக்காது என்று சொல்கிறாங்க. Madam, do we have to inform the principal about the trip? நாங்கள் எங்களோட அதிபருக்கு இந்த சுற்றுலா பயணத்தை பற்றி தெரிவிக்கணுமான்னு கேட்குறார். Yes, of course, we need his written permission. அவர் எழுத்து மூலமாக எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். Madam, do you think he will give us permission? அவர் எங்களுக்கு அனுமதி கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறார். Why not? ஏன் கொடுக்க மாட்டார்? He is the one who suggested me to organize the trip. அவர் தான் எனக்கு சொன்னார் இந்த சுற்றுலாவை ஒழுங்கமைக்க சொல்லியது. Now let's fill in the blanks for the summary. The discussion is about a trip to Kandy. கலந்துரையாடல் எதை பற்றினதாக இருந்தது? கண்டிக்கு போகிற ஒரு சுற்றுலா பயணமாக இருந்தது. The students' one and only blank is Kandy. அப்போ இதில் நாங்கள் என்ன எழுதலாம்? அவங்களுக்கு ரொம்பவே போக விருப்பமான இடம் என்னது? Kandy. So we can write destination. The most attractive place for the students is கண்டிக்கு எல்லாரும் ஏன் போக விருப்பப்படுறாங்க? ஏன்னா கண்டியில் தான் இந்த ஒரு இடத்தை பார்க்க எல்லாருக்கும் விருப்பமா. Botanical Gardens. A few blank also will join the trip. ஒரு சில பெற்றோர்களும் சுற்றுலாவில் கலந்து கொள்வாங்க. Students will not have to spend much as the blank per person for the trip will not exceed rupees 500. அதாவது மாணவர்கள் நிறைய செலவழிக்க தேவையில்லை. ஏனெண்டா நான் முதலே சொன்னேன் காஸ்ட் per head. அதாவது ஒரு நபருக்கு உரிய செலவு எவ்வளவுன்றதை நாங்கள் காஸ்ட் per headன்னு சொல்லுவோம். அது 500 ரூபாயை தாண்டாதுன்றனால. The written blank of the principal is yet to be obtained. The written permission. அவர் கைப்பட எழுதி பெர்மிஷன் கொடுக்கணும். அதை இன்னும் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 5 blanks இருந்துச்சு. அப்போ அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்ஸின் படி உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். டெஸ்ட் 6. You are interested in joining an English camp with your best friend after the examination. உங்களோட O-level எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு இங்கிலீஷ் கேம்புக்கு போக உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. You went to his or her place to talk about it, but your friend was not at home. நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கீங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கான உங்களோட நண்பர் அந்த வீட்டில் இல்லை. Write a note to be left in his or her letterbox telling him or her about it. இப்போ நீங்கள் இதில் நோட் எழுதணும். அதாவது நான் வந்தேன் உங்களோட இதை பற்றி கதைக்க, ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கலை. Use about 40 to 50 words. Remember, a note is very short. Include when you came, why you came, ask him or her to call back. அதாவது ஏன் வந்தீங்க,
எப்போ வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அடுத்தது அவங்க வீட்டுக்கு வந்து இந்த நோட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கால் ஒன்று பண்ண சொல்லி. ஹிம் ஆர் ஹர்ன்னு சொன்னது வந்து நோட் வந்து நீங்கள் ஒரு ஆணுக்காகவும் சரி ஒரு பெண்ணுக்காகவும் சரி நீங்கள் வந்து நோட்டை எழுதலாம். தினுல், first of all, say the name, write the name. I came to meet you this afternoon. நான் இன்னைக்கு பகல் வந்து உங்களை பார்க்க வந்தேன். No one was at home. யாருமே வீட்டில் இருக்கலை. I like to join the English camp after the exam. ஏன் வந்தீங்க? நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் கேம்பில் சேர்றதை பற்றி கதைக்க வந்தீங்க. Did you hear about the one organized by the language club? The one. Did you hear about the one organized? இப்போ எதை பற்றி கதைக்கிறாங்க? இங்கிலீஷ் கேம்ப். இந்த இங்கிலீஷ் கேம்பை பற்றி கதைக்கிறதுனால தான் நீங்கள் வந்து த ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாங்குவேஜ் கிளப்பால் ஒழுங்கமைக்கிற இங்கிலீஷ் கேம்ப் வந்து ஒன்றா தான் இருக்கும். கம் டு மை பிளேஸ் டு டிஸ்கஸ் இட். இந்த வீட்டுக்கு வாங்க நாங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு. கால் மை மதர் பிஃபோர் கம்மிங். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட பேரை அந்த சைடில் எழுதணும். இப்போ இதில் பேர்கள் நீங்கள் விருப்பமானது இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். 40லேருந்து 50 வேர்ட்ஸுக்குள்ளே தான் நீங்கள் இதுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து எழுதணும். இதுக்கு எவ்வளோ புள்ளிகள் வரும்? இதுக்கும் 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் சரியாக எழுதி ஒழுங்காக்கமாக எல்லாம் போட்டிருந்தீங்க. அடுத்தது அவங்க கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளடக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 புள்ளிகள் ஈஸியாகவே கிடைக்கும். Test 7. Read the following text and answer the questions. It's a comprehension passage. இப்போ நாங்கள் இந்த comprehension passage வாசித்து கேட்டிருக்க கேள்விக்கு நாங்கள் பதில் எழுதுவோம். The pupils stopped talking as Miss Yapa entered the classroom. மிஸ் யாப்பா கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தோன்னே எல்லாரும் கதைக்கிறத நிப்பாட்டினாங்க. Then they stood up and greeted, "Good morning, teacher." Miss Yapa smiled and greeted them back and asked the children to sit down. டீச்சரை கண்டோன்னே டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வந்தோன்னே எல்லாரும் குட் மார்னிங் சொல்வீங்க தானே, அதே மாதிரி இவங்களும் குட் மார்னிங் டீச்சர்னு சொல்லவும் மிஸ் யாப்பா வந்து சிரிச்சுக்கொண்டே greeted them back. அவங்களும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உட்கார சொல்லியிருக்காங்க. There were 30 pupils in the class. எத்தனை pupils இருக்காங்க? 30 மாணவர்கள் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. All the pupils were watching her intently, waiting to know her name. இது வந்து ஒரு புது டீச்சராக இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்கள பேர் தெரியாது. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க டீச்சரை வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டு வந்திருக்காங்க. I suppose you want to know my name, she said. நான் யூகிக்கிறேன் உங்களுக்கு என் பேரை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமாக இருக்கீங்கன்னு. But before she could tell them, someone called out, "You are Miss Yapa." Everybody laughed, including Miss Yapa. ஆனால் கிளாஸில் யாரோ ஒருத்தருக்கு அவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க சத்தமாக சொல்லியிருக்காங்க, "You are Miss Yapa." நீங்கள் மிஸ் யாப்பான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சிரிச்சிருக்காங்க, டீச்சரையும் சேர்த்து. News travels quickly, she said. அதாவது செய்தி இந்த பாடசாலைக்குள்ளே வேகமாக பரவிடும் இல்லையா. அப்போ ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களோட பேர் மிஸ் யாப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மிஸ் யாப்பா opened the attendance register and called their names in turn. அப்போ முதலாவதாக என்ன செய்வாங்க? டீச்சர் கிளாஸுக்கு வந்தால், கிளாஸ் டீச்சர் வந்தால் அட்டெண்டன்ஸ் எடுத்து ஒவ்வொரு பேராக வாசித்து வந்திருக்காங்களா, அப்சண்ட்டாக இல்லாட்டி வரலையான்னு மார்க் பண்ணுவாங்க. When she came to the last name on the list, Naveen, she noticed that he had been absent for over a month. கடைசி லிஸ்ட்டில் இருந்த பேர் யார்? நவீன் 1 மாதத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு வரலை. What's the matter with Naveen? asked the teacher. நவீனுக்கு என்ன பிரச்சனைன்னு டீச்சர் கேட்குறாங்க. Naveen has been ill and is still in hospital, said a girl in the front row. அப்போ முதலாவது வரிசையில் உட்கார்ந்து ஒரு பிள்ளை சொல்லியிருக்கா, நவீன் வந்து ரொம்பவே சுகமில்லாமல் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அதனால் இன்னமும் வைத்தியசாலையில் தான் இருக்கிறாருண்டு. Did you all go to see him? asked the teacher. நீங்கள் எல்லாம் அவரை போய் பார்த்தனீங்களான்னு டீச்சர் கேட்குறாங்க. No one replied. யாருமே பதில் சொல்லலை. அப்படின்னா யாருமே போய் பார்க்கலன்னு அர்த்தம். It was the time to start the lesson. அப்புறம் பாடத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. Please tell us a story, the pupils shouted.
எல்லா பிள்ளைகளும் வந்து கத்த தொடங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு. No, first of all, I want you to write letters to your friend Naveen. We will send the best ones to cheer him up in hospital. I'll tell you a story later. அப்போ மிஸ் யாப்பா என்ன சொல்லியிருக்காங்க, முதலாவது உங்களோட ஃப்ரெண்ட் நவீனுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு கடிதம் எழுதணும். யார் ரொம்பவே நல்ல கடிதம் எழுதியிருக்காங்களோ அவங்களோட கடிதங்களில் நாங்கள் வந்து நவீனுக்கு வைத்தியசாலைக்கு அனுப்புவோம். அப்போ நவீன் வந்து உற்சாகமாக உணர்வார். அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு கதை சொல்கிறேன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. Now let's answer the questions. What were the pupils doing before Miss Yapa entered the classroom? டீச்சர் வாரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? They were talking. எல்லாரும் கதைச்சு கொண்டு இருந்தாங்க. டீச்சரை கண்டோன்னே கதையெல்லாம் நிப்பாட்டியாச்சு. How many pupils were there in the class? We know there were 30 pupils. முப்பது மாணவர்கள் இருந்தாங்க. Complete the sentence. The pupils wanted the teacher. மாணவர்கள் டீச்சர்கிட்ட என்ன கேட்டாங்க? ஒரு கதை சொல்ல கேட்டாங்க. So we can write, tell a story. Write the line which says that Naveen would receive letters from his classmates. இந்த வரியில் எங்களுக்கு வந்து நவீனுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கடிதம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. We will send the best ones to cheer him up in the hospital. அப்போ நாங்கள் அந்த வரியை அப்படியே எழுதினா சரி. Cheer him up in hospital. Underline the correct answer. The word intently in line 3 means, ஞாபகம் இருக்கா? எல்லா மாணவர்களும் ஆசிரியரையே உன்னிப்பாக கவனிச்சு கொண்டு இருந்தாங்களாம். அப்போ இன்டென்ட்லிக்கு இந்த இடத்துல என்ன மீனிங்? பை சான்ஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பார்த்து கொண்டு இருந்தாங்களா? இல்லை. அட்டென்டிவ்லினா கவனமாக உன்னிப்பாக பார்க்குறது. சைலண்ட்லினா அமைதியாக பார்க்குறது. எல்லாரும் உன்னிப்பாக தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸின் படி உங்களுக்கு வந்து 5 புள்ளிகள் கிடைக்கும். Now let's look at test 8. It's a writing test. Write a paragraph on one of the following topics. Use about 50 to 60 words. ரெண்டில் ஒரு டாப்பிக்கு தான் நீங்கள் எழுதணும். ஆனால் நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறனால 2 டாப்பிக்குமே எழுதி பார்ப்போம். ஒரு டாபிக் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனது ஆருயிர் தோழன் அல்லது தோழின்னு நீங்கள் எழுதலாம். த புக் தட் ஐ லைக் மோஸ்ட், எனக்கு மிக பிடித்தமான புத்தகம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஷிரோமி. இந்த இடத்துல நீங்கள் எந்த பெயரை வேணாலும் நீங்கள் எழுதலாம். We have been studying in the same school since grade 6. நாங்கள் தரம் 6லிருந்து ஒரே பாடசாலையில் தான் படித்து கொண்டு இருக்கிறோம். We always share our ideas and feelings. நாங்கள் எப்பயுமே எங்களது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ளுவோம். We also study together. நாங்கள் உண்டா சேர்ந்தும் படிப்போம். When we are in trouble, we help each other. நாங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம். She studies hard to become an architect. அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்டா என்னன்னு தெரியுதுன்னு வீடுகளை கட்டமைப்பு செய்கிறவங்க. அந்த கட்டமைப்பு வரைபடத்தை வரைப்பவர்களை தான் நாங்கள் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஆர்கிடெக்டாக விருப்பம்னால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களாம். Her favorite pastime is playing the violin. அவங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு வந்து பாஸ்டைம்னா பொழுதுபோக்கு. வயலினை இசைக்கிறது தான் அவங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம். She is a loving and caring friend.
அவங்க மிகவும் ஒரு அன்பான ஒரு தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let's look at the second topic. The book that I like most. I have read many books. நான் நிறைய புக்ஸ் வாசிச்சிருக்கேன். Oliver Twist is my favorite book out of them. நான் வாசிச்சதிலேயே எனக்கு மிக பிடிச்ச புத்தகம் வந்து Oliver Twist. The author of this book is Charles Dickens. இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு? Charles Dickens. Oliver Twist is about a little boy who was born to a poor woman in a workhouse. இந்த கதை புத்தகம் யாரை பற்றினது? ஒரு சிறிய ஒரு பையன். அந்த சிறுவண்ட கதை என்ன மாதிரி இருக்குது? அவர் வந்து ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு தாய்க்கு ஒர்க் ஹவுஸில், அதாவது கடன்பட்டவர்கள் வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருந்த கடனாளிகளின் சிறையில் பிறந்தவர் தான் இந்த சிறுவன். இவரோட பேர் என்ன? இவரோட பேர் தான் ஆலிவர் ட்விஸ்ட். After many unhappy events in his childhood, he finally comes to know of his parents and is brought up by a rich family. நிறைய சோகமான நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் கடைசியாக அவரோட பெற்றோர்கள் யாருன்னு தெரிஞ்சு கொள்கிறார். அதே நேரம் அவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தினால் அவர் வளர்க்கவும் படுறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதில் நீங்கள் அந்த கதையவே உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த கதையை சுருக்கமாக நீங்கள் இங்கே சொல்லியிருக்கீங்க. இதில் எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க? இதில் மார்க்ஸ் வந்து கண்டென்ட்டுக்கு, உள்ளடக்கத்துக்கும், லாங்குவேஜுக்கும். நீங்கள் உங்களோட என்ன மாதிரியான மொழி திறனை இங்கே வெளிக்காட்டியிருக்கீங்கன்றதை பார்த்து எனக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும்.